ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நஃபிலான இபாதத்தை ரகசியமாக செய்யுங்கள். நஃபிலான ஹஜ்ஜுக்கு போகிறீங்களா, யாருக்கும் தெரியாமல் போங்க, சத்தமெல்லாம் போயிட்டு சத்தமெல்லாம் வந்துருங்க. நஃபிலான சதக்காக்களை கொடுக்குறீங்களா, யாருக்கும் தெரியாமல் கையில் பொத்தி கொடுங்க. ஏன்னா நஃபிலான நிறைய கொடுக்குறாரு, வாரி வாரி கொடுக்குறாரு அப்படிங்கிற எண்ணம் வரும்போது மனசில் ஒரு மமதை ஏற்படும். அது வரக்கூடாது. நஃபிலான இபாதத்து. அதே போல் தஹஜ்ஜுது தொழுகிறது. தஹஜ்ஜுத் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகிறது, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி அவ்வாபின் தொழுகிறது, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி இஷ்ராக்கு தொழுகிறது. நஃபிலான இபாதத்துகளை அடுத்தவர்களுக்கு காட்டுகிற போது இவனெல்லாம் தொழுகலை, நம்ம தானே தொழுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு மமதை கல்விலே வந்துவிடும். வந்துச்சுன்னா எல்லா தொழுகையும் சேர்ந்து நாசமாக்கிடும். ஆகையினால 4 பேருக்கு இடையிலே ஜமாஅத்தாக தொழுகிறது என்பது இந்த கியாமுல் லைலை பொறுத்தவரையில் மக்ரூஹான ஒன்று. அதற்கு நூருல் இலாஹ் என்று ஒரு ஃபிக்ஹினுடைய கிதாப் இருக்கிறது. அதனுடைய விரிவுரை மராக்கில் ஃபலாஹ் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குது. அதில் ஒரு ஃபத்வாவை எழுதப்பட்டிருக்கிறது. 104வது பக்கத்தில் அந்த கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய காலங்களிலே வித்ரை ஜமாஅத்தாக தொழுகலாம். ரமலான் அல்லாத காலங்களிலே வித்ரு தொழுவது, அதே போல் போன்று ரமலானாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத காலமாக இருந்தாலும் சரி, நஃபில்களை ஜமாஅத்தாக தொழுவது மக்ரூஹ் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். எனவே ரமலான் முடிந்து விட்டால் அந்த ரமலானிலே வித்ரை கூட விட்டு விடுவதுதான் நல்லது என்ற கருத்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஷம்சுல் இம்மத்து சர்ஹசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மகான், ஹனஃபி மத்ஹபை சேர்ந்தவர்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபீமா இதா கான ஃபீ இதா லம் யகுன் ஃபீஹி ததாஇ, அதாவது ரமலானில் தொழுகு வைக்கலாமா, தொழுகலாமா, கியாமுல் லைல் ஜமாஅத்தா தொழுகலாமா, தொழுகலாம். எப்போ ததாஇ இல்லைன்னா தொழுகலாம். ததாஇன்னா என்ன? ததாஇக்கு விளக்கம் தருகிறார்கள். சுமார் 4 பேர் இருக்கணும். 3 பேர் 4 பேர் இருந்தாங்க, எதேச்சியாக வந்து கூட்டிட்டாங்க, அவங்கள வச்சு ஜமாஅத்து செய்கிறது தப்பில்லை. இது அடிப்படை காரணம் என்னன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்கள கூப்பிட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் எங்கள் வீட்டுக்கு வாங்க, தாங்க இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தொழுகுங்க, அந்த தொழுத இடத்த நாங்கள் பரக்கத்தாக ஆக்கி கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்தார்கள், எங்கே தொழுகணும்னு பார்த்து கேட்டாங்க. ஒரு இடத்துல கட்டினாங்க, அந்த இடத்துல தொழுதாங்க. அங்கே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இப்போ அபீ முலைக்கா அவங்க இருந்தாங்க, அவங்களுடைய தம்பி இருந்தாங்க, உம்மு முலைக்கா அவங்களுடைய தாயினுடைய தாய் அவங்களும் இருந்தாங்க. இப்போ அவங்க பின்னால் நின்றாங்க. சிறுவர் 2வது சஃப்பில் நின்றார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல நின்றாங்க. இப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பின்னால் இவங்க 2 பேர் நஃபில் தொழுக. ஆனால் இது ஏற்பாடெல்லாம் செய்யலை.